என்ன டிமாண்ட் சொல்லி சொல்லு. சொல்லு. இருக்கட்டுமா, இப்படி இருக்கட்டுமா? சொல்லுங்க. என்ன படம் எங்கடி? சரி சொல்லுங்க. நாங்க வந்து தமிழக ஊரக வாழ்வாதார இயக்கத்துல தொகுப்புயத்துல பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் நாங்க அவ்வளவு பேரும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் ஊரக வாழ்வாதார இயக்கத்துல இருந்து நாங்க பணி செய்துட்டு இருக்கோம். நாங்க வந்து குறைஞ்சபட்சமா ஒரு 15 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கான பணி உயர்வோ அல்லது எங்களுக்கு பணி நிரந்தரமா பண்ணல. எல்லா டிபார்ட்மெண்டோட வேலையும் எங்கள்கிட்ட திணிச்சு எங்கள் மூலமா அந்த வேலையை பண்றாங்க. ஆனா எந்த சர்வேக்கும் அவங்க காசு கொடுக்கறது இல்ல. நாங்க எங்க முகத்துக்க வேண்டி எங்க கீழே உள்ள மக்கள் வந்து அந்த வேலையை வந்து எங்களுக்கு பார்த்து தராங்க. அரசோட எல்லா திட்டங்களையும் அடிப்படை மக்கள் வர கொண்டு செல்லுறது நாங்க தான். நாங்க மட்டும் சுய குழுக்கள், நாங்கன்னா எங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய சுய குழுக்கள் பெண்கள் தான் செயல்படுவோம். நாங்க வந்து இந்த சமுதாயத்துல பெரிய ஒரு திரளான மக்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. மகளிருக்கு நல்ல ஒரு திட்டங்கள் வந்தாலும் சரி, எந்த திட்டம்னாலும் நாங்க தான் அடித்தர மக்கள் வர கொண்டு போய் இந்த திட்டங்களை செயல்படுத்துவோம். ஆனா எங்களுக்கான பணி நிரந்தரமோ எங்களுக்கு உயிருக்கான ஒரு உத்தரவாதமோ இந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல. அதனால எங்களுக்கு அது தரணும்னு சொல்லி நாங்க மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கை வைக்கும். எங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து இந்த தொடர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா 15 வருஷம் ஆயிட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் இதுலயே முடிஞ்சிட்டு எங்களுக்கு எவ்வளவு குறைவான சம்பளம் உண்டுமோ அந்த படியான குறைவான சம்பளம் தான் தராங்க. இதுல ஹைலைட் என்னன்னா காலை உணவு திட்டம் எங்கள் மூலமா தான் செயல்பட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் காலையில 6 மணிக்கு 5:30க்கு அவங்க அட்டண்டன்ஸ் போடாங்களான்னு பார்த்து பிள்ளைங்களுக்கு நல்ல தரமான உணவு வழங்குங்களான்னு பார்த்து அந்த காலை உணவு திட்டமும் எங்கள் மூலமா தான் செயல்பட்டு இருக்கு. இப்போ ஒரு சர்வே எடுக்க போறோம். அதாவது உங்கள் கனவே சொல்லுங்கள் அந்த திட்டத்தோட பேரு. அது என்னன்னா அந்த சர்வே யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலம் பயன் அடைஞ்சிருக்காங்க அந்த குடும்பத்துல, இனிமேல் உங்களுக்கு என்ன தேவை, அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய முதுகெலும்பா நாங்க இருக்கோம். எங்களுக்கான ஒரு நியாயமான கோரிக்கை இந்த கவர்மெண்ட் செய்யல. அதுக்காக வேண்டிதான் நாங்க வந்து இந்த தொடர் போராட்டமே பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எந்த ஸ்கீமை கொண்டு வந்தாலுமே எங்களை முன்னிலை நிறுத்தி தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. இப்ப WH அதாவது இல்லம் தேடி மருத்துவம், இந்த ஸ்கீமும் நாங்க எங்க மூலமா தான் நாங்க பணியாளரை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு சேலரி போட எடுக்க எல்லாமே எங்க அமைப்பு மூலமா தான் செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த விதமான மருத்துவ காப்பீடு திட்டமும் இல்ல. இப்படி ஒரு கவர்மெண்டோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய எங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாம இந்த கவர்மெண்ட் இருக்கிறத நினைச்சு மன வேதனையோடுதான் நாங்க எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு இறங்கியிருக்கோம். ஆனா இந்த போராட்டம் இன்னொரு நிக்க போது கிடையாது, தொடர் போராட்டம். என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து நாங்க எங்க திட்ட இயக்குநரை சந்திச்சு நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு இந்த கோரிக்கையை வெளிப்படுத்தி மனு கொடுத்துருக்கோம். அடுத்த கட்டமா நாங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து இந்த மனுவை கொடுக்க போறோம். இதுக்கு அடுத்த கட்டமா நாங்க உள்ளிருப்பு போராட்டம் பண்ண போறோம். இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு நாங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட் லெவல்ல நாங்க வந்து எங்க தமிழக மாவட்டத்துல சென்னையில வந்து இந்த போராட்டம் நாங்க பண்ண போறோம். நாங்க அடுத்த கட்டமா அங்க போய் நாங்க தொடர் போராட்டம் பண்ண போறோம். ஆமா சார், எங்களுக்கான இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். என்னன்னா ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட தான் இருக்கு. மகளிருக்கான விடியல் பேருந்து நாங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தாய்மான ஸ்கீம், அந்த ஸ்கீம் சர்வே நாங்க தான் எடுத்தோம். மகளிர் திட்டம் மூலமா மகளிர் திட்ட பணியாளர் தான் எடுத்தாங்க. எல்லா ஸ்கீமுமே நாங்க தான் மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த திட்டம் நியாயமான பணியாளர்கள் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுடன் முதல்வர் ஸ்கீம், அதுக்கு நாங்க தான் அந்த ஸ்கீமுக்கு வீடு வீடா போய் நோட்டீஸ் கொடுத்து இப்படி ஒரு கேம்ப் நடக்குன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் அவரவர்த்தையும் கூட்டு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது வந்து இந்த எலெக்ஷன்ல எங்களுடைய போராட்டம் வந்து பெரிய அளவான பின்னடைவு. எங்க கோரிக்கை அவங்க நிறைவேற்றலைன்னா பெரும் பின்னடைவு அவங்க சந்திப்பாங்கிறத நான் எச்சரிக்கையா இல்ல, நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னன்னா என் பேர் நாகப்பிரியா.